ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஷா யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னுடைய மழையில் கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கும், கேஸ் இல்லாமல் இருக்கிற எங்களுடைய குட்டி வாழ்க்கையை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால விவசாயம் கிராமத்து வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கோம். அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மழை அதுவுமா கேஸ் இல்லாததுனால அடுப்புலேயே தான் செய்யலான்னு சொல்லிட்டு அம்மா அதுக்காகவே ஒத்தடுப்பு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா இப்போது மழை சீசன் அப்படின்றதுனால தான் மாடுங்கள்லாம் கொட்டாயில் இருக்குது, மழைக்கு ஒதுங்கிக்கிட்டு இருக்குது. நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. இந்த மழையில் என் தங்கச்சி என்ன வேலை பண்ணுறான்னா, ஸ்கூல் லீவ் விட்றாங்களா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க. என் தங்கச்சி மட்டும்தான் அந்த மாதிரியா, இல்லை உங்கள் வீட்டு குட்டீஸும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அரிசி ஊற வைக்கலான்னு சொல்லிவிட்டு அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு அடுப்பு குழம்பு காலையில் தக்காளி குழம்பு தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இது மதியம் எடுத்த வீடியோ. மதியம் அரிசி ஊற வச்சுட்டு காலையில் தோசையும் தக்காளி தொக்கும் சாப்பிட்டுட்டோம். அரிசியெல்லாம் நல்லா கழுவிட்டு விறகெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து போட்டுருந்தோம். அதெல்லாம் அடுக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு மதியமாக அடுப்பு பற்ற வச்சு சாப்பாடு வடித்து வாழைக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் குழம்பு தான் வச்சுருந்தேன். சாப்பாடு வடித்து முடிச்சுட்டு வாழைக்காய் காரக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டு, மழை பெஞ்சாலே கிராமத்து வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்குள்ளே அடங்கி இருப்பாங்க. ஆனால் இந்த மழை பெஞ்சால் மாடுங்க தான் பட்டினியாக போயிடுது. அதுங்களுக்கு தீனி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மழை தண்ணியில் கசன்னு அடுப்பு பக்கத்தில் அந்த குளிரில் உக்காந்து குழம்பு சாதம் எல்லாம் செஞ்சுட்டு சுட சுட அப்படியே போட்டு சாப்பிட்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் கேஸ் இல்லாதப்போ இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது போல் கிராமத்து வாழ்க்கை பிடிக்கும்னா சேனலை முழுசாக பாருங்கள். அடுப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ தான் மழை விட்டு லைட்டாக வெளிச்சம் இருக்குது. எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி